அன்பான தேவ ஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, எசேக்கியேல் 25:17. நம்ம வேதாகமத்தில் வேற ஒரு மொழியாக்கத்தில் இருக்கு. நீங்கள் கேரளா டிரான்ஸ்லேஷன், அதாவது மலையாள டிரான்ஸ்லேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொள்ளையிடாதவர்கள் தங்கள் சுயநலத்தாலும் குரோதத்தாலும் நீதிமான்களுடைய பாதையில் நின்று அவர்களை அழித்து நாசம் பண்ண பார்க்கிறார்கள். இந்த இடுக்கணான இடத்திலிருந்து நீதிமான்களுக்கு கை கொடுத்து அவர்களை தூக்கி விடுவேன். காரணம், நான் சத்தியமும் சகோதரர்களுக்கு இரட்சகரும் வழி தப்புகிற ஆடுகளுக்கு மெய்ப்பனாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அதில் கீழ்பாகத்தில் ரொம்ப முக்கியமானது, எனவே என் சகோதரர்களை அந்நியாயமாய் அழிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேல் என் கோபத்தையும் உக்கிரத்தை ஊற்றுவேன். நான் பழிவாங்க துவங்குகிற போது அறிவார்கள், நானே அவர்களுடைய ஒரே ஒரு ராஜாவென்று வரும். அப்போ நமக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் தேவன் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழும்பி வந்தாருன்னா, நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்றுமே வாய்க்காத போகும். தேவன் சொல்ற ஒரே விஷயம், கொள்ளையிடாதவர்கள் தங்கள் சுயநலத்தாலும் குரோதத்தாலும் நீதிமான்களுடைய பாதையில் நின்று அவர்களை அழித்து நாசம் பண்ண பார்க்கிறார்கள். அப்படின்னா நீதிமான்களுக்கு விரோதமாக யார் எழும்புவாங்க அப்படின்னா துன்மார்க்கன் எழும்பி வரும்போது நீதிமானை காப்பாற்ற ஒருவர் உண்டு, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் தாமே உங்களை துன்மார்க்கனிடத்திலிருந்து காப்பாற்றி உங்களை நீதிமான்களாய் வைப்பார், ஆசீர்வதித்து அந்த கூட்டத்திலிருந்து விலக்கி நம்மை மென்மேலும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.